நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே MOM BH1 என்ற லிட்டில் ரெட் ஸ்பாட் எனும் ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்டோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த MOM BH1 என்ற லிட்டில் ரெட் ஸ்பாட் நமது என்டையர் சோலார் சிஸ்டத்தை விட நமது சூரிய குடும்பத்தை விட பெரியது. இதோட சென்டர்ல ஒரு மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல் வந்து இருக்கு. அந்த மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோலோட நிறை வந்து நமது சூரியனை விட 1,00,000 மடங்கு அதிகமான நிறை. இந்த பிளாக் ஹோலை சுற்றி ஒரு டிஸ்க் வந்து இருக்கு. டிஸ்க்ல ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கேசஸ் போன்றவை வந்து பல மடங்கா இருக்கு. ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்டோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுள்ள அந்த பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசையினால அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்கில் கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இழுக்கப்படுது. இதனால அந்த டிஸ்கில் லைட் வந்து எமிட் ஆகுது. அப்படி எமிட் ஆகுற அந்த லைட் அதோட பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் போன்ற 10 பில்லியன் நட்சத்திரங்கள் எந்த அளவு பிரைட்னஸை வெளிப்படுத்துமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கு இந்த டிஸ்கில் இருந்து எமிட் ஆகுற பிரைட்னஸ். இந்த MOM BH1 என்ற இந்த ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட் வந்து பிக் பேங் அப்புறம் 660 மில்லியன் ஆண்டுகளில் இது வந்து உருவாயிருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பேங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பெரு வெடிப்பு வந்து ஏற்படுச்சு. பிக் பேங் வந்து ஏற்படுச்சு. அந்த பெரு வெடிப்பு அந்த பிக் பேங்ல இருந்தா நட்சத்திரங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிற பிளானட் அப்படி பண்ணிட்டு இருக்கிற மூணு ஆஸ்ட்ராய்டு இது எல்லாமே இருக்கிற கேலக்ஸி, இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி நமது மில்கி வே கேலக்ஸி இது எல்லாமே அந்த பிக் பேங்ல இருந்தா வந்துச்சு. அந்த பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் பெரு வெடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. பெரு வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிக் பேங் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 660 மில்லியன் ஆண்டுகள்ல இந்த MOM BH1 என்ற இந்த ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட் வந்து உருவாயிருக்கு.